அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 3. இன்றைக்கு நம்ம ஷோவுக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திலகவதி ஜெயராம் அவர்களை வரவேற்போம். ஹலோ திலகா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோட நம்மளோட உரையாடலை தொடங்குவோம். வணக்கம் பாரதி. முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் யூகே வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆகுது. இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இருந்தது, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ சென்னை தான் என்னோட அடையாளம்னு சொல்லலாம். சென்னையை பற்றி பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பிடிச்ச விஷயம் சென்னையில் என்ன அப்படின்னா, அது வந்து பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல வாழ்க்கை பின்னணியிலேருந்து வர்ற மக்களை ஒரு அரவணைக்கும் நகரம் சென்னை. அந்த எளிமையும் ஒற்றுமையும் மக்கள்கிட்ட எப்போவுமே நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஐடிலாம் வந்த பிறகு எவ்வளோ மாடர்னைஸ்ட் ஆனாலும், எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் சென்னை அது நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இதுக்கெல்லாம் எப்போயுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நகரம். அந்த ஆர்ட், மியூசிக், ட்ராமா இதுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு இல்லை. அதே மாதிரி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களோட பெருமையை பாதுகாக்கிறது, இது எல்லாமே சென்னையில் நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் நம்மளோட கல்ச்சர் பேஸ்ட் விஷயங்களையும் அது வந்து பாதுகாத்துக்கிட்டு வருது. அது அதோட தனிச்சிறப்பு. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா வில் பவர், ஹார்ட் ஒர்க்கிங் குவாலிட்டிஸ், அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் சென்னையில் நான் பிறந்து வளர்ந்த சூழலில் நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நீங்க பிறந்த ஊரான சென்னை பற்றிய சிறப்புகளை மிகவும் அழகா சொன்னீங்க. அடுத்தது டான்ஸ்ல, குறிப்பா பரதநாட்டியம் மீது உங்களுக்குள்ள ஆர்வம் எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பாக பாரதி. என்னுடைய டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு விஷயம். ஒரு 3-4 வயசில் இருக்கும்போதே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இந்த லைட் மியூசிக் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நான் கசின்ஸோடு சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட பேரண்ட்ஸ் வந்து சரி அது முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பரதநாட்டியம் கிளாஸில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அது எனக்கு ஸ்கூல்லேயே இருந்தது. பரதநாட்டியம் கிளாஸ் வீக் டேஸில் ஸ்கூல் இருக்கும், சாட்டர்டே வந்து பரதநாட்டியம் கிளாஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து போக ஆரம்பித்தேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் இருந்தது எனக்கு. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, நம்மளும் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு போக போக ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பொறுமையாக இருக்கிறது, டிசிப்ளின், ஒரு ருட்டீன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பரதநாட்டியமில். என்னோடய குரு வந்து மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ, அவங்க தான் எனக்கு வந்து கிளாஸ் எடுத்தது. 9 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து 9 வருஷம் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஹையர் கிளாஸஸ் வந்த பிறகு அந்த எக்ஸாம், ஹையர் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால, காமன் எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு இங்கே யூகே வந்த பிறகு ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப்பில் பிஸியாக இருந்தேன், மேரேஜ் லைஃப்பில் பிஸியாக இருந்தேன். 2 குழந்தைங்களான பிறகு என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டான்ஸ் குரூப்ஸில் டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பரதநாட்டியம் கிளாஸஸ் இங்கே எடுக்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பரதநாட்டியம் கிளாஸ் கண்டினியூ பண்ணேன். ஸோ இப்போ வந்து சமீபத்தில் கிரேட் 3 எக்ஸாம் முடிச்சிருக்கேன். இங்கே வந்து டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த டான்ஸ் ஸ்கூலில் மிஸ்ஸஸ் சாம்பவி மேம், அவங்க தான் எனக்கு வந்து பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய ஒர்க்கு, பர்சனல் லைஃப் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் இது. ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த பாடி பேலன்ஸ், மென்டல் ஹெல்த்து, இது எல்லாமே வந்து இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா திலகா, சிறு வயதுல உங்களோட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட உங்க பெற்றோர் உங்களை சரியான பாதையில வழி நடத்தியதிலிருந்து இன்று லண்டன்ல நீங்க அதை தொடர்ந்து கிரேட் எக்ஸாம் செஞ்சுட்டு வர்றது வரைக்கும் உங்களோட பயணம் மிகவும் அருமை. இப்போ ஃபிட்னஸ் மற்றும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பற்றி சொல்லுங்க.
என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து இப்போ நான் வெயிட் லாஸ்க்காக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு விஷயம் தான். சின்ன வயசுலேயே நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதனால நான் ஸ்கூலில் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டப்போ வந்து பேரலாக யோகாவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு அந்த ஒரு 3 மாதம் பிரேக் இருந்தப்ப யோகாவை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி, காலையில யோகா இல்லைன்னா ஜிம், ஏரோபிக்ஸ் போவேன். அப்புறம் வந்து வீக்கெண்ட்ல வந்து பீச்ல ஏர்லி மார்னிங் வாக் போவேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா எவ்ரிடே என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம என்னோட டே ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ரிலீஜியஸா ஒரு 23 இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணாம இருந்த நாட்கள் வந்து ரொம்ப குறைவு. இப்போ இந்த மெட்டர்னிட்டி டைம், பிரெக்னன்சி டைம்ல தான் என்னால் பண்ண முடியல. மற்ற நேரங்களில் காலையில் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது மினிமம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு சூரிய நமஸ்காரமோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் யூகே வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சேலஞ்ச் இருந்தது. எல்லாமே நான் தனியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணணும். அப்புறம் வந்து கிட்ஸ் வந்த பிறகு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஆடப் ஆச்சு. ஸோ என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல. என்னால் முடிஞ்சப்பெல்லாம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அதே மாதிரி ஜிம்முமே என்னால் முடிஞ்சப்போ போயிட்டு இருந்தேன். பட் என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு வந்து கிட்ஸ் வந்த பிறகு பார்த்தா 2மே எனக்கு சி செக்ஷன். அதுக்கப்புறமா என்னால் வந்து 2வது சி செக்ஷன் முடிஞ்ச பிறகு என்னால் நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியல. என்னோட ஃபிட்னஸ் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. அப்போ தான் வந்து ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நிறையா வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கார்டியோ ஆக்டிவிட்டிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பேட்மிண்டன், டான்ஸ், இந்த மாதிரி கார்டியோ நிறையா பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்காக டயட் எல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். டயட் சேலஞ்ச், இப்போ கான்ஷியஸ் ஈட்ஸ் மூலமாக கூட டயட் சேலஞ்ச்லாம் நிறையா பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, கார்டியோ நிறையா பண்ணும்போது கார்டியோ மட்டுமே போதும்னு நினச்சேன். ஆனால் அது மட்டுமே பத்தாது. ஏன்னா வந்து கார்டியோ பண்ணும்போதே எனக்கு வந்து ஸ்டாமினா லெவல்ஸ்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது, டயர்டாக இருக்குது. மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்கு 20 இயர்ஸில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, 40 இயர்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம், வெயிட் லாஸ் ஆகுது, ஆனால் அதை ரீட்டைன் பண்ண முடியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் மிஸ்ஸஸ் தீபாமணி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஏதோ ஒன்று மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றது, அது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும் நீங்கள், அது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த சி செக்ஷன்லாம் ஆனதுனால வெயிட்டெல்லாம் தூக்க முடியுமா, நம்ம பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. இனிஷியலாக நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தேன். வீக்லி 2 days சிம்பிள் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் அப்படின்னு தான் என்னோட ட்ரைனிங் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் வீக்லி 3 days பண்ண ஆரம்பிச்சு இப்போ ரெகுலராக 1 year ஃபாலோ பண்ணுறேன். என்னோட போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து சரியாக ஆரம்பிச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இது வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். அப்புறம் எவ்ரிடே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போதும் சரி, ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, இன்னுமே பெட்டராக என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ அது வந்து ஒன்று நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னியும் இல்லை. கண்டிப்பாக இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா எவ்ரிடே நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நம்மளுக்கு வந்து ஒர்க் டெலிவரிஸ் இருக்கும், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும், நமக்கே சம்டைம்ஸ் வந்து மோட்டிவேஷன் இருக்காது, டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, 1 hour பண்ண முடியலன்னா கூட ஓகே, 15 minutes or 20 minutes ஆகுது நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படி தான் கண்டினியூ பண்ணேன். அதனால தான் என்னால் ரெகுலராகவும் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து விமன் ஆஃப்டர் 35, என்னை கேட்டால் 30 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர் 30 நம்ம ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நானே வந்து ரொம்ப லேட்டு தான், இது வந்து லேட் ரியலைசேஷன் தான். கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு வந்து நான் கான்ஷியஸ் ஈட்ஸ்க்கும் தீபாக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃபிட்னஸ் ரொட்டீன் மற்றும் வெயிட் லாஸ் ஜேர்னி கேட்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஊக்கமளிக்கும். அதில் நீங்கள் சொன்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றிய விஷயங்களை மெயின் ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா எனக்கு வந்து நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஆனது என்னன்னா, என்னோட போஸ்ட்மார்ட்டம் பெல்லி, எனக்கு வந்து டயாலிசிஸ் ரெக்டி இருந்தது. நான் எவ்வளோ வாக்கிங் பண்ணாலும், எவ்வளோ வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்ன பண்ணாலுமே அது குறையாம இருந்தது. அது பெரிய சேலஞ்சா இருந்தது எனக்கு.
ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் போதுமே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் பண்ணேன். ஆனா அது வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், எனக்கு 70 to 80% என்னோட பெல்லி ஃபேட் குறைஞ்சிருக்கு. வெயிட் வந்து ஒரு 8 kgs குறைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 1 yearல அது வந்து கொஞ்சம் ஸ்டெடியா குறைச்சிருக்கேன்றது எனக்கு ஐ கேன் ஃபீல் இட். அதாவது ஸ்டெடியா, அது வந்து சும்மா கிராஷ் டயட் மாதிரி பண்ணாம ப்ராப்பரா வித் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பேலன்ஸ்டு ஃபுட்டு, இது எல்லாமே சேர்த்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குது தெரியுது. எவ்ரிடே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது என்னால் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியுது. பிளஸ் என்னோட ஸ்டாமினா பில்டப் ஆயிருக்கு, எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. கார்டியோ பண்ணும்போது பரதநாட்டியம்லாம் நான் முழுமண்டியில முன்னாடி ஆடும்போது எனக்கு வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது, முட்டியெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். இப்போ அந்த மாதிரி வலியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு விஷயமா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இது இல்லாம இன்னொரு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னும் என்ன வீட்லயுமே என்னோட கணவருமே என்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன பார்த்த பிறகு. ஸோ அவங்களுக்குமே ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. குழந்தைகளும் பாத்தீங்கன்னா நாங்க பண்றதை பார்த்துட்டு அவங்க ஒரு ஃபன்னா தான் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு டெய்லி எங்களோட வந்து நானும் பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் ஆயிட்டு இருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். எப்பயுமே நம்ம செய்யும் போதுதான் அவங்க பார்ப்பாங்க, நம்ம சொன்னா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து நல்லாவே தெரிஞ்சது. அவங்க கிட்ட அந்த ஒரு சேஞ்ச் பார்த்தேன் நான். இதெல்லாம் தான் எனக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னால கிடைச்ச பெனிஃபிட்ஸ். ரீசெண்ட் டைம்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மிகவும் முக்கியம்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்படுறேன். ஆனா உங்க அனுபவத்திலிருந்து அதை பத்தி கேட்கும்போது அதனோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியுது. இறுதியா, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களோட ஆரோக்கியத்துல நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதை பத்தி உங்க பார்வை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷன் தான் நம்மளோட ஹெல்த்துக்கு பேஸ் மாதிரி. இப்போது நம்ம ஃபிட்னஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்தான உணவு சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். இது வந்து என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, அந்த உணவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங். ஆனால் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாய்ஸஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், நேச்சுரல் ஃபுட்ஸ் இப்படி தான் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். ஆனால் அதே விஷயத்த நான் இங்கே என்னோட குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறப்போ பிஸி லைஃப்பில் பேலன்ஸ் நியூட்ரிஷன் சம்டைம்ஸ் மிஸ் அவுட் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்ஸு, சிறுதானியம், கருப்பு கவுனி அரிசி, சத்து மாவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த தாட்டில் இருந்து தான் நான் அந்த அறம் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பித்தேன். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நல்ல குவாலிட்டியாக நம்ம வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது வந்து மற்ற குடும்பங்களோடய ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஸோ இதனால வந்து குழந்தைங்கள், ரொம்ப பிஸியாக இருக்கவங்க, எல்டர்லி பீப்புள் இருக்கவங்களுக்கெல்லாம் டெய்லி லைஃப்பில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸ். ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு எடுக்கிற ஸ்மால் ஹெல்த்தி சாய்ஸஸ் நாளைக்கு நம்மளோட ஹெல்த்தை டிசைட் பண்ணோம். ஸோ இந்த ஜேர்னியில் அறம் ஃபுட்ஸ் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சரியான விஷயத்த நீங்க எடுத்து சொன்னீங்க. அறம் ஃபுட்ஸ்ன்னு நீங்க சூஸ் பண்ண இந்த பேரே ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி பாரதி. இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. இப்போ நீங்கள் நிறைய பாட்காஸ்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சனாலிட்டினா அது யார்? அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க பர்சனலாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட கேள்வி இந்த பாட்காஸ்டுக்கு மிகவும் பொருத்தமான அருமையான கேள்வியா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட் இது வரைக்கும் 50 எபிசோட கடந்து 51வது வாரத்துல உங்களோட சீசன் 3 தொடங்கியிருக்கு. இந்த பாட்காஸ்ட்ல பங்கேற்ற அற்புதமான பெண்கள் ஒவ்வொருவரோட அனுபவங்களையும் கேட்கிற வாய்ப்பு கிடைச்சதே என்னோட பெரிய அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். இதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிறேன். இதுல குறிப்பா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, சில பெண்கள் தாங்களாகவே முன்வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்புல நான் பேச விரும்புறேன், அது அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். அவங்க சொன்னதுல இருந்து உருவானதுதான் சோஷியல் டாக்ஸ் பாட்காஸ்ட். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் தாங்களாகவே முன்வந்து தங்களோட அனுபவங்களையும் அறிவையும் இங்க பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அத்தோட நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்ல கலந்துகிட்டதற்கு மிக்க நன்றி திலகா. தேங்க்யூ சோ மச்.
ரொம்ப அழகாக சொன்னீங்க பாரதி. தொடர்ந்து இந்த மாதிரி அருமையான பாட்காஸ்ட் நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே. ஃபைனலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம லாங் டேர்மில் பார்க்கலாம். இதுதான் நான் அந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி பாரதி. நன்றி. இப்ப நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.